வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்த தெங்குமரகடா வனப்பகுதியில் அமைந்துள்ள ஆதி கருவண்ணராயர் கோவிலுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதோடு காவல்துறையினருடனும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். வணக்கம் ஜெயக்குமார், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலை அடுத்துள்ள தெங்குமட அடர்ந்த வனப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆதி கருவண்ணராயன் கோயில் அமைந்துள்ளது. இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமாக இக்கோயில் இந்து சமய அறநிலையத்தின் கீழ் உள்ள இந்த கோவிலில் வருட வருடம் மாசி மகர் திருவிழா மற்றும் பொங்கல் விழா 3 நாட்கள் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த விழாவிற்கு சத்தியமங்கலம், கோயம்புத்தூர், சேலம், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து கிடாய் வெட்டி தங்கள் நேர்த்தி கடையை செலுத்துவார்கள். பக்தர்கள் அந்த வனப்பகுதியில் அமைந்துள்ள கோவில் என்பதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி புகார்கள் இருந்த நிலையில் இந்த வருட திருவிழாவுக்கு நீதிமன்றம் கடுமையான கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. அதன்படி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் போதை தரும் பொருட்களை எதையும் எடுத்து செல்லக்கூடாது எனவும், வனம் மற்றும் வனவளங்களை பாதுகாப்பு ஏற்படாத வகையில் திருவிழாவை நடத்த வேண்டும் எனவும், எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மற்றும் பாலித்தீன் பொருட்களை வனப்பகுதிக்கு ஏற்று செல்லக்கூடாது எனவும், பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக மாயாறு மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளுக்கு பக்தர்கள் செல்ல தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. முறையான பாஸ் பெற்ற 100 வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதி அளிக்கப்படும் எனவும் உள்ளிட்ட 20 வகையான நிபந்தனைகள் குறிப்பிட்டு இருந்தது. இந்நிலையில் இங்கு கருவண்ணராயன் கோயில் மாசி மற்றும் பொங்கல் திருவிழா தொடங்கிய நிலையில் காலை முதலே பக்தர்கள் கூட்டமாக வாகனங்களில் வந்திருந்தனர். வாகனங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட பாஸ் அடிப்படையில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் வாகனங்களை காராட்சிக்குறை சோதனை சாவடியில் நிறுத்தி தீவிரமாக சோதனை செய்யப்பட்டு உள்ளே செய்ய அனுமதி அளித்தனர். இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி 100 வாகனங்களில் உள்ளே அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலும் பக்தர்கள் வந்த வாகனங்களை வனத்துறையினர் கோவிலுக்குள் செல்வதற்கு அனுமதி அளிக்கவில்லை. இதனால் பக்தர்கள் வந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சோதனை சாவடியில் இருந்து நீண்ட வரிசையில் அனுமதித்து நின்றன. பின்னர் பக்தர்கள் தங்களது வாகனங்களையும் கோவிலுக்கு செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என காவல்துறையினர் மற்றும் வனத்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் எனவும், மற்ற நபர்கள் வந்த வாகனங்களை சோதனை சாவடியின் அருகாமையில் நிறுத்திவிட்டு அரசு பேருந்தில் செல்லுமாறும் கூறி பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத பக்தர்கள் தங்களது வாகனங்களை அனுமதி அளிக்க வேண்டும் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்புடன் காணப்படுகிறது. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.